எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 திருச்சி மண்டலம் தேர்வு நடைபெறும் நாள் 16/2/2025. இடம் ஜமால் முகமது கல்லூரி, திருச்சி. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. முதல்வர் மருந்தகம் திறக்கப்படுவதால் அம்மா மருந்தகங்கள் ஒருபோதும் தமிழகத்தில் மூடப்படாது என கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு செயலாளர் ராதாகிருஷ்ணன், முதல்வர் மருந்தகம் இந்த மாதம் இறுதிக்குள் திறக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் சித்தா, ஹோமியோபதி மருந்துகளும் விற்கப்படும் என கூறினார். முதல் நாள் சென்னையில் துவங்கப்படும் எனவும், மறுநாள் தமிழகம் முழுவதும் முதல்வர் மருந்தகங்கள் தயார் நிலையில் இருக்கும் எனவும் அவர் கூறினார். நான் உங்ககிட்ட தெளிவுபடுத்த சொல்கிறேன். ஏற்கனவே கூட்டுறவு மூலமாக 2 வகையான மருந்தகங்கள் செயல்பட்டு வருது. ஒன்று கூற்று ஆல் ஏற்படக்கூடிய மருந்தகங்கள், இன்னொன்று அம்மா மருந்தகங்கள். இது ரெண்டும் தொடர்ந்து செயல்படும். இது ஒரு வித்தியாசமான முதல்வர் மருந்தகங்கிறது ஜெனரிக்கை ஃபோக்கஸ் பண்ணி புதிய முயற்சி. ஸோ இதையும் அதையும் இப்போ ஏதாவது ஒரு மருந்தை மூடிட்டு இந்த மருந்து திறக்கணுங்கிற எந்த அளவுலேயும் டைரக்ஷன் கிடையாது. திருச்சி எங்கள் கடலூர் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. உடனடியாக அதை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணி அதை மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கோம். மக்களுக்கும் புரியணும் இல்லையா, இதில் என்ன வித்தியாசம். எப்போவுமே ஒரு தனியாக ஒரு மருந்தகத்தில் வாங்கும்போது இங்கே என்ன